3 மணிக்கு அலாரம் வச்சு கடைசியில 3:45க்கு தான் எழுந்தோம். எழுந்ததும் பார்த்தீங்கன்னா, கடல்ல குளிக்கலான்னு போயிருந்தோம். ஸோ இந்த நேரத்தில கடல்ல எப்படிடா குளிக்கிறது? ஆபத்துன்னு பார்த்தா, எங்கள தவிர மத்த எல்லாமே கடல்ல குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு குளிச்சுட்டு நாங்க 4 மணிக்கெல்லாம் நாழிக்கிணறு வந்துட்டோம். ஆனா, நாழிக்கிணறுல 3:45க்கு பார்க்கும்போது அவ்வளோ கியூவு. நாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஃபுல் கியூ வந்துட்டு ஒரு லைனே வந்துருச்சு. செகண்ட்ல ஏதோ நிக்கிற மாரி ஆயிடுச்சு. அண்ட் நாழிக்கிணறு 4 மணிக்கு நின்னு கடைசியில 5 மணிக்கு தான் நாழிக்கிணறே தொறந்தாங்க. தொறந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு நாழிக்கிணத்துல குளிச்சுட்டு அப்புறம் சாமி தரிசனம் பார்க்க போயாச்சு. லைட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 மணி ஆனோன்னே லைட்டாக அந்த சூரியன்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வயலட் கலர் ட்ரெஸ்ஸை நான் பேக் பண்ணி வச்சிருந்தேன்னா, அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்ஸ் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு கோயில் கிளம்பியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா, திருப்பதி மாரியே இங்கேயுமே அடைச்சி விட்டுருந்தாங்க. 5:30க்கு லைன்ல நின்னோம். 5:30க்கு லைன்ல நின்னோம். கடைசியில பார்த்தீங்கன்னா வந்து 8:30க்கு தான் வந்து நாங்க சாமியே பார்த்தோம். ஸோ 8:45க்கு சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அண்ட் நல்லபடியா தரிசனமும் பார்த்துட்டு அண்ட் கும்பல் தாங்க செம்ம கும்பல். வியாழக்கிழமை கும்பலே இருக்காதுன்னு நினச்சேன். அந்த ஊரில் உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ புதன்கிழமை தங்கியிருந்து வியாழக்கிழமை வந்து சாமி தரிசனம் பார்த்தா நம்மளோட நோய் நொடிகள் தீரும்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயின் மாறி ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம திருச்சிக்கு கிளம்பிட்டோம்.